ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. எப்பயும் போல சாதத்துல இருந்தே பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நல்லா வந்து சுட சுட வந்து சாதம் வடிச்சு வச்சுட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கீரை குழம்பு செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த கீரை குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை குழம்புங்க. பருப்பு போட்டு செஞ்சிருக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. நல்லா வந்து வேக வச்சுட்டு நல்லா தனித்தனியா கீரை தனியா பருப்பு தனியா வேக வச்சு கழியுது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கும் நல்லா இருக்கும், களிக்கும் நல்லா இருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம்பார் செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் செய்வோம்ல எம்டி சாம்பார், அதுதான் செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து பிரேக்ஃபாஸ்ட்னாலே சட்னி இல்லைன்னா எப்படி, அதனால வந்து சட்னி செஞ்சு தாளிச்சு வச்சிருக்கிறேன். வாங்க அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாங்க. இட்லி தாங்க செஞ்சிருக்கிறேன். பாருங்க 3 இட்லி தாங்க இருக்கு. எல்லாம் சாப்பிட்டாங்க, அதனால வந்து இட்லி கம்மியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னடா காய் இது, காய் பேரே மறந்துட்டேன். பீக்கங்காய். பீக்கங்காய் பட்டாணி போட்டு சூப்பரா வந்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து களி கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க சூப்பரா வந்து சமைச்சிட்டாங்க. இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாதம் போட்டு வச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இட்லி தாங்க சாப்பிட்டாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால வந்து லஞ்சுக்கு வந்து சாதம் வந்து போட்டு வைக்க போறேன். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சன்னே ஒரு பாக்ஸ். நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்கூல் போறது கொஞ்சம் கஷ்டமா தான் அவங்க போறாங்க. இது வந்து ஹன்ஸ்கோட பாக்ஸ். இது வந்து குட்டீஸோட பாக்ஸ். அடுத்ததா வந்து கவின் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததான் வந்து குழம்பு போட்டு வச்சுக்கலாங்க. குழம்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கீரை குழம்பு தாங்க இன்னைக்கு. சூப்பரா இருக்கும் இந்த கீரை குழம்பு. சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க, களி கூட வச்சு சாப்பிடறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்க்கு. அடுத்ததா வந்து சரணியல் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா சரணியலுக்கு. இது வந்து அன்சிகாலுக்கு. இது வந்து அன்சிகாலுக்கு. கீரை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்களும் வந்து இது போல வந்து கீரை குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க. அவ்வளவுதான்ப்பா, எல்லாரோட லஞ்ச்லயும் வந்து போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தாங்க குட்டீஸோட லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சமைச்சேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய். வாங்க சாப்பிடலாம்.